தடைக்காப்பு குறைவு நோய்கள் இம்யூனோடிஃபிஷியன்சி டிசீஸ் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து ஃபெயிலியரான வரக்கூடிய டிசீஸ் வந்து இம்யூனோடிஃபிஷியன்சி டிசீஸ். ஃபெயிலியர் ஆஃப் ஒன் ஆர் மோர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் தி இம்யூன் சிஸ்டம்ஸ். நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து தன்னுடைய இம்யூனிட்டி பவரை குறைச்சதுனால வரக்கூடிய டிசீஸ் தான் நம்ம வந்து இம்யூனோடிஃபிஷியன்சி டிசீஸ் சொல்கிறோம். இதில் பிரைமரி இம்யூன் டிஃபிஷியன்சி முதல்நிலை தடைக்காப்பு குறைபாடுகள். இது எப்படி வரும்னா மரபியல் ஜெனட்டிக்ஸ்னால் வரலாம். ஜெனட்டிக் டெவலப்மெண்டல் டிஃபிக்ட்ஸ் மரபியல் குறைபாட்டு காரணமாக ஜீன்லேயே நமக்கு அது இருக்கும், அதனால் வரக்கூடிய நோய். செகண்டரி இம்யூன் டிஃபிஷியன்சினா இரண்டாம் நிலை தடைக்காப்பு குறைபாடு. இது ஏதாவது நமக்கு நோய் தொற்றுனால் வரக்கூடியது, பாக்டீரியா வைரஸ் இன்ஃபெக்ஷனால் வரக்கூடியது, அலர்ஜி, ரேடியேஷன், கதிர்வீச்சு, சைட்டோலைட்டிக்ஸ், செல் சிதைந்து வரக்கூடிய நோய். தடைக்காப்பு மருந்து பொருள்களை எடுக்கிறது. சில சமயம் நம்முடைய இம்யூனிட்டி பவர் வந்து அதிகமாக வேலை செய்யும், அதை சப்ரெஸ் பண்ணுறதுக்காக ட்ரக்ஸ் கொடுப்பாங்க, இந்த கிராஃப்ட்லாம் கொடுப்பாங்க இல்லையா. அப்போ ஸோ இதெல்லாம் வந்து இந்த மருந்துகள் கொடுக்கும்போதெல்லாம் நம்முடைய செகண்டரி இம்யூன் டிஃபிஷியன்சி இரண்டாம் நிலை தடைக்காப்பு இம்யூனிட்டி பவர் குறைஞ்சி டிஃபிஷியன்சி டிசீஸாக மாறுது. ஸோ அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் எய்ட்ஸ், அக்யூட் இம்யூனோடிஃபிஷியன்சி சிண்ட்ரோம், பெறப்பட்ட நோய் தடைக்காப்பு குறைவு சிண்ட்ரோம்ஸ், அக்யூட் இம்யூனோடிஃபிஷியன்சி சிண்ட்ரோம்ஸ். இட் இஸ் a deficiency of immune system occurred during the life of time of an individual indicating that is not congenital disease. ஒரு இண்டிவிஜுவல் தன்னுடைய லைஃப்பில் தன் வாழ்நாளில் அவரால் பெறப்பட்ட நோய் இது. ஸோ இது வந்து கன்ஜினிட்டல் டிசீஸ், பிறப்பிலே வர்றது கிடையாது, பிறவி நோய் அல்ல. ஒரு வாழ்நாளை தாமாகவே பெற்றுக்கொண்ட தடைக்காப்பு மண்டல குறைபாட்டு நோய் தான் நம்ம வந்து இம்யூனோடிஃபிஷியன்சி டிசீஸ்க்கு எய்ட்ஸ் எக்ஸாம்பிளாக சொல்கிறோம். ஸோ இது மனித நோய் தடைக்காப்பு குறைவு வைரஸ் தான், அது எய்ட்ஸ். அக்யூட் இம்யூனோடிஃபிஷியன்சி ஹியூமன் immunodeficiency virus. AIDS is caused by human immunodeficiency virus. ஸோ இந்த HIV வந்து நம்மளுடைய மனிதனுடைய செல்லை தாக்கும்போது நம்மளுடைய மேக்ரோபீஸ் செல்கள் டபுள் பீஸில் இருக்கக்கூடிய ஹெல்பர் டி செல்லை தான் ஃபஸ்ட்டு பிடிக்கும். அது HIV இந்த வைரஸ் வந்து ஹெல்பர் டி செல்லில் தான், டபுள் பிசியோட ஒரு பிரிவு தான் ஹெல்பர் டி செல்லும் மேக்ரோபீஸ் செல்லும் பிடிக்கும். வழக்கமாக ஹெல்பர் டி செல்லோட வேலை என்னன்னா பி லிம்போசைட்ஸ் உருவாக்கி அதை மோட்டிவேட் பண்ணி அதை தூண்டி ஆன்டிபாடி உருவாக்கி நோய் எதிர்ப்பு பொருளை உருவாக்கி நமக்கு நோயிலேருந்து நம்மளை பாதுகாக்கணும். ஸோ இது வந்து ஹெச்ஐவி வந்து நேராக ஹெல்பர் டி செல்லை பிடிச்சதுனால டி செல் இன்ஃபெக்ட் ஆகி அதனால் பி செல்லை உற்பத்தி பண்ண முடியாது, நாட் ஸ்டிமுலேட் த பி செல்ஸ். ஸோ ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் பை பி செல்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் ஆகாது. ஸோ இந்த இன்ஃபெக்டட் டி செல் டி லிம்போசைட் இன்ஃபெக்ட் ஆகிறதுனால லாஸ் ஆஃப் நேச்சுரல் டிஃபென்ஸ் தடைக்காப்பு நடவடிக்கை தோல்வி அடைஞ்சிருது. ஸோ அதனால் ஈஸியாக நமக்கு எய்ட்ஸ் அந்த நோய் வந்துடுது ஹெச்ஐவினால். அந்த சந்தர்ப்பவாத நோய்கள் என்னென்னவோ அத்தனையும் நமக்கு வந்துடும், எதிர்ப்பொருள் உண்டாகும் பி செல்கள் உருவாக்காமல் போகிறதுனால. அந்த பேசிஸ் ஆஃப் ஜெனட்டிக் வைரல்ஸ் ஆன்டிஜென்ஸ் HIV1 HIV2 அப்படின்னு ரெண்டாக பிரித்து வச்சுருக்குறாங்க.